இந்த வேலைகளை நாம் எடுத்து செய்தால் வெற்றி பெறுமா பெருமாட்டமா? ஒரு முறைக்கு 3 முறை, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 3 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். குரு அருள் இல்லை என்றால் நம்மளுக்கு திருவருள் கிடையாது. அந்த இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதும் எடுக்க வேணும். அதனால் நம்ம இறைவன் சொல்லக்கூடிய அந்த சித்தர் பெருமான்களையும் பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடுகளை நாம் எடுத்துக்கினா இந்த 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய திண்மை சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் நாம் தடுத்து நிறுத்திக்கலாம். நாம் ஆசிரியர் பெருமக்களை நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்களை வணங்கி வந்தாலே போதும். நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்களை தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கினாவே இறைவன் நம்மளுக்கு முன்னாக இருப்பார். இதை செய்தாலே போதும். முருகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. திருத்தணிகை சென்று பாருங்க. நான் ஒரேவா சொல்லுவேன், ஒவ்வொரு விஷயமும் தடை என்று கொடுத்துருந்து பாருங்க. அந்த தடையெல்லாம் விலகும். மனசில் இருந்த வந்த பாரம் எல்லாம் விலகக்கூடிய காலமாகும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வெளியூரில் இருந்தால் சொந்த ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த ஊரில் இருந்தால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சக ராசிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக அமையப்போகுது. வேலையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் ஐயா. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா மாற்றிக்கங்க. நான் மானானே சொல்லலை. இந்த முறை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியனால் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. ஏன்னா அடுத்த பதவி கொடுக்கணும் அல்லவா? அந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். மறைமுகம் என்று சொல்லக்கூடிய வருமானங்களும் தேடி வரும். இந்த நேரத்தில் மறைமுகமாக வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் தேடி வரும். விருச்சக ராசி நேயர்களே, எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் என்னென்னா, எல்லாருமே அந்த குரு பகவானை மட்டுமே நம்பியிருக்காங்க. காரணம், குரு கொடுத்த, அதாவது குரு என்று சொன்னாலே ஒளி என்று சொல்வார்கள் அல்லவா? ஒரு மனிதனின் வாழ்வில் டார்ச் அடிச்ச மாதிரி வழிகாட்டுதல் என்று சொன்னால் அது குரு பகவானுடைய அமைப்பு. நாம் எப்போ தடுமாறிட்டோம்? தேவையில்லாத விஷயத்தை நாம் ஃபில் பண்ணும்போது தான் தடுமாறிட்டோம். விருச்சகத்தை நாம் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பாதையில் நாம் செல்லாமல் இருப்பதே இந்த மாதம் சால சிறந்ததாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அமைப்பு நன்றாக உள்ளது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராசிநாதன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலும் நன்மை தரக்கூடிய கிரகம் தான். வேலை அமைப்புகள் இது வரைக்கும் சரியாக இல்லைன்னா இப்போ வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இவங்களால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேலைகளை நாம் எடுத்து செய்தால் வெற்றி பெறுமா பெருமாட்டமா? ஒரு முறைக்கு 3 முறை, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 3 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். குரு அருள் இல்லை என்றால் நம்மளுக்கு திருவருள் கிடையாது. அந்த இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதும் எடுக்க வேணும். அதனால் நம்ம இறைவன் சொல்லக்கூடிய அந்த சித்தர் பெருமான்களையும் பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடுகளை நாம் எடுத்துக்கினா இந்த 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய திண்மை சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் நாம் தடுத்து நிறுத்திக்கலாம். நாம் ஆசிரியர் பெருமக்களை நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்களை வணங்கி வந்தாலே போதும். நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்களை தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கினாவே இறைவன் நம்மளுக்கு முன்னாக இருப்பார். இதை செய்தாலே போதும். முருகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. திருத்தணிகை சென்று பாருங்க. நான் ஒரேவா சொல்லுவேன், செவ்வாய் பகவான் நல்லா இடத்துல அமர்ந்திருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அப்படியே டிப்ரெஷனாகவே வேலை செஞ்சிட்ருக்கையா அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் குறைச்சா வந்துட்டுருக்கு. விட்டுடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை சொந்த தொழில் செய்யலாமா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசை போட்டுடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் குறுக்கு வேலைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னென்ன இருக்குதோ அதை அனைத்துமே தேட தோணும். ஏன்னா மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறோம். நம்ம சுபிட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தையும் இந்த சூரிய பகவானால் ஏற்படும். பொறுமையோடு இருங்க. இந்த சூரிய பகவான் ஆட்சி பெறும் காலத்தில் உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், அரசாங்க பணிகளாகட்டும் எல்லாமே காத்துட்ருக்கு. ஒரு உயர்ந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு தான். வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வங்கியில் நான் பணத்தை போட்டுட்டேன், என்னன்னே தெரியல, டெபாசிட்லாம் பண்ணிட்டேன், ஐயா திருப்பி எனக்கு ரிட்டனே வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அமைப்பு. லோன்லாம் நம்மளை எடுத்து பிடிக்குது சுவாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரி அமைப்புகள் இப்பொழுதெல்லாம் அது தளர்வுகள் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தளர்வுகள்லாம் குறையறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவானால் ஓரளவுக்கு தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற அமைப்பாக நம்மளுக்கு இருக்கும். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவங்க உறவில் நிறைய விரிசல்கள் ஏற்பட்டிருந்தால், ஏன்னா ஒரு 4-5 மாதமாக சரியில்லாத ஒரு அமைப்பு. சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்ற காலத்தில் தேவையில்லாத ஸ்பீச்சு, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நம்ம விட்டுருப்போம். அதெல்லாம் இப்போ மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வரைக்கூடிய அமைப்பாக மாறப்போகுது. ஒவ்வொரு விஷயமும் தடை என்று கொடுத்துருந்து பாருங்க. அந்த தடையெல்லாம் விலகும். மனசில் இருந்த வந்த பாரம் எல்லாம் விலகக்கூடிய காலமாகும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வெளியூரில் இருந்தால் சொந்த ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த ஊரில் இருந்தால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்
இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக அமையப்போகுது. வேலையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் ஐயா, நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா மாற்றிக்கங்க, நான் வேணானே சொல்லலை. இந்த முறை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியனால் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. ஏன்னா அடுத்த பதவி கொடுக்கணும் அல்லவா, அந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். மறைமுகம் என்று சொல்லக்கூடிய வருமானங்களும் தேடி வரும். இந்த நேரத்தில் மறைமுகமாக வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் தேடி வரும். குறைந்தபட்சம், அதாவது நிறைய தாக்கத்தில் இருந்தவங்களும் இப்போ குறைந்தவான தாக்கத்துக்கு ஏற்படைய காலமாக இருக்கும். பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகும். சொந்தங்களால் ஏற்பட்டு வந்த தகராறுகள் விலகும். மனசில் நிறைய கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டு இப்போ கிடைக்கும். வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ நாம் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஒரு 15 நாட்கள் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகத்துக்கான அமைப்பு, உறவினரிடத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான அமைப்பாக இந்த மாதம், ஜூலை மாதம் உங்களை வழிநடத்த செல்லும் கிரகங்களால். வேலை அமைப்புகள் நன்றாக உள்ளதையா, கவலையே படாதீங்க. அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். தொந்தரவான விஷயமோ தொந்தரவான பாதையோ நம்மளுக்கு விலகாது, வராது. சரியான முறையில் நம்மளுக்கு தேர்வு சார்ந்த விஷயத்தை எழுதியிருந்தால் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. நம்ம இப்போ எடுத்த முயற்சி தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடைக்கும். 8ஆம் இடத்துலேருந்து அவர் விலகி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான மாதம், வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான மாதம், வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான மாதம். இந்த வேலையெல்லாம் இப்போ எடுத்து செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செய்யறதுக்கான காலமாகும். புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். லக்ஸரி வெஹிக்கிள் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்ய போகிறீங்க. பழைய வாகனங்களை சேல்ஸ் பண்ணிடலாமா, இந்த மாதிரி விஷயத்தை விற்றுட்டு அந்த புது வாகனத்தை வாங்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். புதிய ஏற்பாடு என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் தேவையான உபகரணங்கள், ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் என்னென்னக்குதோ பழையசெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, புதுசு வாங்கி போடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். அதுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வருமானம், அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் தேடி வரும். ஒரு நாள்பட இருந்து வந்த நோய், ரொம்ப நாளாக இருந்து வந்த நோய் இப்போ விலகிறதுக்கான அமைப்பாக, ரொம்ப நாளே நான் தொந்தரவு பண்ணிடுச்சியா, இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கு சர்ஜரி செஞ்சால் சரியாயிடும்னு நினைக்கிறேன், அதை இப்போ செய்து முடிச்சிருவீங்க.